வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25வது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14-15 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். மேட்ரிமோனி வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட், ஷாப்பிங், திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டெயின்மெண்ட். அனைவரும் வருக. ஃபேமிலியில் நடந்த எந்த விதமான தப்புகளுக்கும் அந்த பெண்ணையோ அல்லது பையனையோ பொறுப்பேற்க வச்சு அதனால் அவங்களுக்கு தாமதப்படுத்துறதுங்கிறது வந்து நியாயமே இல்லை. வரன் தேடுறவங்க என்ன ஆசைப்படணும், என் குழந்தை நல்லா வாழணும்னு ஆசைப்படணுமே தவிர வணக்கம் மோகன் சார். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இங்கேயும் கண்டினியூஸாக எல்லாரையும் மீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களோட பேசுறதுக்கு அந்த நேரமே குறைஞ்சி போயிட்ட மாதிரி இருக்குது. நானும் வெட்டிங் அண்ட் பியாண்டில் பிஸியாக இருக்கேன். ஆனால் வந்து இப்போ சமீப காலங்களில் நீங்கள் ஒரு 2-3 விஷயத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுலேருந்து என் காதில் விழுந்த செய்தி என்ன அப்படின்னாக்க, பெரிய குடும்பங்களில் திருமணத்தை நிச்சயம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதான ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா, அதாவது உதாரணத்துக்கு அந்த வீட்டில் முதல் பெண் வந்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அந்த பையன் வந்து வெளிநாட்டில் போய் வேறு மாதிரி செட்டில் ஆகிட்டான், இல்லை அந்த வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அந்த குடும்பத்துக்குள்ளேயே அப்படின்னு எல்லாம் இருந்தாக்க, அது வந்து அந்த மாதிரி பெரிய குடும்பங்களில் கூட இன்றைக்கும் அது திருமணத்தை பாதிக்கிறதா? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. பாதிக்கிறதுங்கிறது உண்மை, ஆனால் பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் கரெக்ட். என்னென்னா, கல்யாணத்துக்கு காத்துட்ருக்கிற ஒரு பர்சன் அவங்க வந்து ஃபேமிலியில் நடந்த எந்த விதமான தப்புகளுக்கும் அந்த பெண்ணையோ அல்லது பையனையோ பொறுப்பேற்க வச்சு அதனால் அவங்களுக்கு தாமதப்படுத்துறதுங்கிறது வந்து நியாயமே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்கும்போது அவங்க கண்ணில் தண்ணி வருதோ இல்லையோ, நம்ம கண்ணில் தண்ணி வருது. இந்த சமூகம் எதை குத்தமாக பார்க்கலான்னு ஆரம்பிக்காத, எதை நல்லதாக பார்க்கலான்னு ஆரம்பிக்கலாம் இல்லையா? இந்த பெண் என் வீட்டு மருமகள், என் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவள் வாழ்வு என் கையில் இருக்குது, நான் பார்த்துக்குவேன், என் பெண்ணாக பார்த்துக்குவேன். நிறைய இடங்களில் என் பெண்ணாக பார்த்துக்கிறேன்னு நம்மள்ட்ட சொல்கிறாங்களே, அதை உண்மையாக்கணும்ல. ஒருத்தரும் மருமகன் வந்து மகனாக போகணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ அந்த மரியாதையை கரெக்டாக கொடுக்குறாங்களா? என்ன தன்னோட வசதியை வச்சு அந்த மருமகனை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணலாமான்னு யோசனை பண்ணுறாங்களே, நியாயமா இது? வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய ஒரு விஷயத்துக்கு பதில் என்னென்னா, எந்த விதமான தவறும் ஒருவர் பண்ணலைன்னா அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. அந்த குடும்பத்தை அப்படியே எடுத்து நம்மளால் ஏதாவது செப்பனிட முடியுமான்னு பார்க்கணுமே தவிர அதில் குறை காணக்கூடாது. இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது. நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னாக்க, இல்லை மாற்றங்கள் கொண்டு வரது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை தானே? இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு கல்யாணம் நின்று போச்சு, அது வந்து நீங்கள் அந்த ஸ்டோரியை சொன்னால் தான் அப்போ வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது புரியும். ரொம்ப சிம்பிள். அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பிக் ஃபேமிலி, வெரி பிக் ஃபேமிலி, ரொம்ப வசதி எல்லாம் இருக்குது. குவாலிட்டி வைஸ் அருமையான பீப்புள். இவங்களுக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் கரெக்டாக ஒத்து போயிடுது. சரி, 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிடுச்சு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிடுச்சு. யாரோ இன்ட்ரூடர் புல்லுரி மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விவரம் இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி இப்படி கொளுத்தி போடுறான். என்ன விஷயம்? அந்த ஃபேமிலியில் முதல் பையன் சில காலங்கள் கல்யாணம் பண்ண பெண்ணை விட்டு விலகி இருந்தான். இப்போ வந்து ஒன்றா இருக்கிறாங்க. விலகி இருந்தான் அப்படின்னு ஒரு மெசேஜை தூக்கி போட்டால் இந்த உடனடியாக பெண்ணை கொடுக்குறவர் வந்து நம்மள்ட்டையும் வெரிஃபை பண்ணுறாரு, அந்த சர்க்கிள்லையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறாரு. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாமே. அப்போ ஆட்டிடியூடு வைஸு அவன் எப்போ வந்து விலகி இருந்தானோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் அந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் இருக்கும் போல் இருக்கே, பிளட்டில் வந்து இருக்கும் போல் இருக்கே. அது மாதிரிலாம், அதாவது அப்பா வந்து பிஹேவியரில் ரொம்பவும் மோசமானவராக இருந்தால் அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன, அப்பா வந்து எவ்வளவோ யோக்கியமான பர்சன், அதாவது சமுதாயத்தில் மிகப்பெரிய மதிப்புள்ள ஆளாக இருந்தால் அந்த பசங்க வந்து சில இடங்களில் வந்து ஒழுங்கு இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் எல்லாமே பிளட் ரிலேட்டட், எல்லாமே ஜீன் மூலமாக அப்படி தான் வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்களை நம்ம அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுறோம், நம்மளோட இன்டெலிஜென்ஸுக்கெலாம் அதுக்குள்ளே நிறைய இடம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லாத தாட் ப்ராசஸ்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அதெல்லாம் அவசியமே இல்லை.
இந்த மருமகன் இல்லை, இந்த மருமகள் எனக்கு வேணுமா, அவளோட குணநலன்கள் நல்லா இருக்கா, என் ஃபேமிலிக்குள்ளே வந்தால் அவள் ஒட்டுறவோடு இருப்பாங்களா, அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் பார்த்து அதை எடுத்து ட்ராவல் பண்ணி சக்ஸஸ் பண்ணணுமே தவிர, இந்த சக்ஸஸை நம்ம பண்ணலைன்னா நம்ம இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த சக்ஸஸை பண்ணக்கூடிய சமுதாயத்தை ஏற்படுத்தணும் தான் இந்த மெசேஜை கொடுக்குறது உள்ளுக்குள்ளே. இன்னமும் நம்ம பார்க்குற அந்த விஐபி ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயங்கள், கல்யாணங்கள் நிச்சயமாகிறது வந்து தடுக்குது. அது இல்லாமல் பார்த்துக்கணும் நிச்சயமாக. ஏன்னா வரம் தேடுறவங்க என்ன ஆசைப்படணும், என் குழந்தை நல்லா வாழணும்னு ஆசைப்படணுமே தவிர வழக்காடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நல்லது, ரொம்ப அருமையான விஷயம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com